எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஜூன் 16 முதல் 22 வரை இந்த நாட்களுக்கான வார ராசி பலன்கள். தமிழ் மாதம் என்றால் விஸ்வாவசு வருட ஆனி மாதம் 2 முதல் 8 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே பார்ப்போம். பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையிலே வழிகாட்டியாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு நேயர்களே, கடகராசி என்பர்களே, இந்த வாரத்துல அதிகப்படியான கவனங்களை தான் நீங்கள் அதாவது கேர்ஃபுல், எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக அமைகிறது. வாரத்தினுடைய இந்த முதல் நாள் திங்கள் துவங்கி, வேலை நாட்கள் என்றால் திங்களிலே தொடங்கி வெள்ளி வரை மிக பல விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் என்பது ஆனி மாதத்தினுடைய முதல் வாரம். 15 ஜூன் அன்று சூரியன் ஆணி சூரியனாக பரிணமித்து மிதுன சூரியனாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி வருவது என்பது இந்த ஆனி மாதத்தினுடைய சிறப்புகளிலே ஒன்று. அது ஆனி மாதத்திற்குத்தான் சிறப்பு. ஆனால் உங்களை பொறுத்தவரை அரசு சார்ந்த விஷயத்துல இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுக்க மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுறுத்தலாக இருக்கும். ஏனென்றால் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பது என்பது ஏதோ ஒரு வகையில அயன சயன போக விஷயங்களின் காரணமாக ஒரு செலவோ ஒரு பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்புகளை தந்துவிடும், கவனம் இல்லாமல் இருந்தால். அதனால்தான் தலைப்பிலேயே உங்களுக்கு தந்திருப்பேன், தம்ப்நெயிலிலே, செய்த முயற்சிக்கு 1க்கு 100 கிடைக்கும். இதற்கு முன்பு நல்லவை செய்திருந்தால் நற்பலன்கள் கிடைக்கும். இல்லை என்றால் அதற்கு தண்டனை கூட கிடைத்து விடக்கூடியது. ஏனென்றால் இருக்கக்கூடியதை உடைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றேன். ஆகையினாலே இதுவரை போனது போகட்டும், இனி நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்படுவதற்கான வாரமாக இது அமைகிறது. வாரத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைந்து விடுகிறது, 16, 17, 18. ஆகினால் ஏதேனும் புதிய விஷயத்தை செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்தது சரி என்று ஒரு இல்யூஷன், ஒரு கற்பனை உங்களுக்கு உருவாகும். அது தவறாக முடியக்கூடிய அமைப்பை தந்துவிடும். ஆகையினாலே அதிலே கவனமாக இருங்கள். பெரும்பாலும் சொல்ல வேண்டும் என்றால் சூரியன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. அந்த 2ஆம் அதிபதி மாரகாதிபதி என்றும் சொல்லப்படும். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில பல நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டிய இந்த ஒரு முதல் 5 நாட்கள் இந்த வாரத்துல, இந்த நாளில பழைய பிரச்சனைகள் ஏதேனும் சோசியல் மீடியா அல்லது எங்கேனும் ஒரு வம்பு வழக்கு இருந்தால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு எதிராக செல்லக்கூடிய அமைப்பை தந்துவிடும். ஆகினால் பிரச்சனைகள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் கூட பேசி தீர்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் விட்டு கொடுத்து வளைந்து செல்லக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் அதற்கேற்ப செயல்பட வேண்டும். முரண்பட்ட போக்கு என்பது நிச்சயமாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானும் தன்னுடைய பின்னோக்கிய பயணத்திலே வக்கரகதியில அஷ்டம சனி போல் பலன் தர மெதுவாக துவங்கி இருக்கிறார் என்ற ரகசியத்தை வேறு எந்த நிலையிலும் உங்களுக்கு யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் குடும்ப உறவுகளினாலும் சரி, பேச்சானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையானாலும் சரி, வழித்துணையானாலும் சரி, வேலை துணையானாலும் சரி, அவர்களோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ரகசியங்களை வெளியிலே சொல்வது சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பேசாமல் மௌனம் காப்பது பல விஷயங்களிலே வெற்றியை தரும். பேசினால் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவது மிக முக்கியம். ஆகையினாலே இது ஒரு அசுப யோகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உங்கள் ராசி சிக்கிக் கொள்ளுகிறது. அது மட்டுமல்லாமல் சந்திரன் ராகுவோடு இணைந்து அந்த அஷ்டம நிலையிலே இருப்பது, 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பது, 12ஆம் இடத்துல குரு இருப்பது, இப்படி பல கிரகங்கள் 12ஆம் இடத்துல புத ஆதித்யம் தான் இப்போது அங்கு சிறப்பு. காரணம் என்னவென்றால் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் ஏதோ ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி தப்பிக்க ஒரு வழி தெரியும். அது மிகப்பெரிய ஒரு வசதி தான். இருந்தாலும் கூட கவனம். உணவுகளிலே கட்டுப்பாடு தேவை. ஏனென்றால் ராகு சந்திரன் இணைந்து துவங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் போது ஏதேனும் மருத்துவம் என்றாலும் உணவு என்றாலும் சில சமயங்களிலே உணவே மருந்து, உணவே விஷம் என்று சொல்வார்கள். எதுவுமே தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது விஷயமாக மாறிவிடும். ஆகையினாலே கவனம். உடல்நலம் சரியில்லை என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பெறுவது சிறப்பாக இருக்கும்.
உங்களுக்கே தெரிகிறது என்று ஏதேனும் மருந்து மாத்திரை வாங்கி போட்டுக் கொள்வது என்பது சிறந்த அறிவுரையாகாது. அதற்கான தேர்ச்சி பெற்ற தகுந்த மருத்துவரை பார்ப்பதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். எப்போதுமே அந்த மைண்ட், அதாவது அஜிடேட்டிவ் மைண்ட், அதாவது ஏதோ ஒன்றை நினைத்து இப்படி செய்து விடலாமா அப்படி செய்து விடலாமா என்ற எண்ணத்தை தரக்கூடியதாய் இந்த சந்திரன் ராகுவோடு இணைந்து, சந்திரன் அதன் பின்பு புதன் வியாழன் கிழமைகளில சந்திரனானவர் சனி பகவானோடு இணைந்து ஒன்று சோம்பேறித்தனத்தை தருவார், இல்லை என்றால் ஒரு படபடப்பை, இன்ஸ்டேபிள் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோரினுடைய அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோர் என்பது உங்களுடைய உற்ற நண்பர்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுக்கு யார் இதுவரை வாழ்க்கையிலே நீங்கள் வேண்டும் என நினைத்தார்களோ, உங்களுக்கு நல்லது நினைத்தார்களோ அவர்களை அணுகி ஆலோசனை கேட்பதே சிறப்பு. ஆலோசகர்கள் கூட பணத்திற்காய் உங்களை தவறாக வழிநடத்திவிடக்கூடும். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே பொதுவிலே மிக கவனங்கள் தேவையான ஒரு வாரமாக இருக்க வேண்டும். நீங்கள் எது சரி என்று நினைக்கிறீர்களோ, அதாவது அந்த சரி என்ற விஷயம் ஒரு இல்யூஷனாக, காணல் நீர் என்று சொல்லுவோம் அல்லவா, கண்களுக்கு நன்றாகவே தெரியும். நாம் சாலையில் பயணப்படும் போதோ அல்லது பாலைவனங்களிலே பயணப்படும் போதோ இதோ அருகிலே நீர் இருக்கிறது என்று நினைத்து அங்கு செல்லக்கூடிய, நீருக்காய் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்லை என்றால் வாகன பயணத்திலே சாலைகளிலே சென்று கொண்டிருக்கும் போது நீர் இருக்கிறது, வாகனத்தினுடைய வேகத்தை குறைத்து மெதுவாக செல்வோம் என்று பார்ப்போம். அங்கு செல்லும் போதுதான் தெரியும் அங்கு நீரே இல்லை, அது ஒரு காணல் நீர், காண நீர் போன்று இருந்தது ஆனால் காணாமல் போனது என்று. ஆகையினாலே நீங்கள் நினைப்பது இப்படி இருக்கும். கண்களுக்கு தெரிந்தாலும் கடனால் தான் தீர விசாரிப்பது, உணர்ந்து பார்ப்பது, இவையெல்லாம் தான் உண்மை என்று சொல்வார்கள். கண்களுக்கு புலப்படுவது கூட பொய்யாக போகும். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நல்ல விஷயங்களில் முன்னெடுத்திருந்தால் நல்ல அனுகூலமான பலன்களையும், தவறான விஷயங்களிலே சிக்கியிருந்தால் அதற்கான தவறான விஷயத்திற்கான சரியான தீர்வு ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் வாரத்தினுடைய கடைசியிலே சுபத்துவத்தோடு முடியக்கூடிய அமைப்பு. புதன் உங்களுடைய ராசிக்கு 12 அமர்ந்திருப்பது, சூரியன் அமர்ந்திருப்பது, குரு அமர்ந்திருப்பது, இவையெல்லாம் மிஞ்சி சுக்கிரன் சந்திரன் இணைவு என்பது சனி ஞாயிறு கிழமைகளில இது வியாபாரத்திலே வெற்றியை தரும். நினைத்தபடி ஒரு லக்ஸரி, ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நோக்கிய பயணத்திற்கான ஒரு முன்னெடுப்பு என்பது வெற்றிக்கான வழிகளை தந்துவிடக்கூடியதாக இருக்கும். வியாபார ரீதியிலே மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தருவதற்கான வாய்ப்பை இது நிச்சயமாக கட்டியமைக்கும். உங்களுக்கு நிச்சய வழிபாடுகள் என்பது தெய்வ பக்தியும் வழிபாடும் மிக முக்கியம். செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று, அந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கு ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். திங்கட்கிழமை செவ்வாய் புதன் 16, 17, 18 சந்திராஷ்டமம் கவனமாக இருக்க வேண்டும். அன்பு நேயர்களே, ஆனி மாதம் துவங்கி, அதாவது இந்த ஆனி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் 15 துவங்கியது. சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அற்புதம் தான் இந்த ஆனி மாதம். ஆனி மாதத்தில பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று, வீடு கட்டக்கூடிய, புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாதே தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம். அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி. திருமண வைபவங்கள், இதற்கான விஷயங்கள், இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணியிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும். அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும். சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும். இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை. ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை, அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், 100க்கு 100 என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராக ஆகி விடுவார்கள். இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து. அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை முதல், அதாவது ஜூன் 16 முதல், விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று, சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார். இது சற்று தீவிரமானது.
நெருப்பு ஆற்றிலே நீந்தக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும். அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம். ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து, தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை. ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். காரணம் என்னவென்றால், சந்திரன், செவ்வாய், ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ அந்த நிலையிலே, இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது. ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி, மனநிலை தடுமாறக்கூடும். பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும். படபடப்பு கூடும், கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 19, 20 சனி பகவான் சந்திரன் இணைவு. இது ஒரு புணர்ப்பு. அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ, அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். வேலையிலே மந்த நிலை ஏற்படும். அப்படி ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். அதற்கு அடுத்தது ஏப்ரல் 21, 22 சுக்கிரன் புதன் இணைவு. இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய, ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளிலே வெற்றியை பெற்றுவிடக்கூடியது. ஆகையினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை ஜூன் 16, 2025 அன்றைய திதி 3:31 PM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், பிறகு சதயம். நாள் முழுவதும் சித்த யோகம், சூன்ய திதி. நல்ல காரியங்கள் செய்யலாம். பெண் பார்க்க, வரன் தேட, பெயர் வைக்க, வித்யாரம்பம் செய்ய, வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு, புதிய விஷயங்களை துவக்குவதற்கு, புதிய ஆடைகளை வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது சிறப்பு. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 3 செவ்வாய்க்கிழமை ஜூன் 17, 2025 திதி 2:46 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் 1:1 AM வரை, பிறகு பூரட்டாதி. இந்த நாள் மரண யோகம், திதி துவயம். அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும். முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 4 புதன்கிழமை ஜூன் 18, 2025 திதி 1:35 வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது. இருப்பினும் பகல் 12க்கு மேல் அஷ்டமி, காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. பகவதாஷ்டமி இரவு. இந்த நாளிலே இரவிலே 4 ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது, சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் 12 மணிக்குள் இதை செய்தாக வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் 12 மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம், துவக்கலாம். இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம். ஆயுஷ்மான் மற்றும் பவ, ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள். யோகம் ஆயுஷ்மான் யோகம், பவ கரணம். பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். யாரையும் எந்த அவச்சொல்லும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளில சொன்ன சொல் பலிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும். பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள். விஸ்வாவசு வருடம். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 5 வியாழக்கிழமை ஜூன் 19, 2025 திதி 11:55 AM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. நாள் முழுவதும் சித்த யோகம், அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு. அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நாகதோஷங்கள் குறையும், ராகுகேது தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள். உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 6 வெள்ளிக்கிழமை ஜூன் 20, 2025 திதி 9:49 AM வரை நவமி, பின்னர் தசமி. சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. 10 மணிக்கு மேல், காலை 10 மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி. பகல் 12க்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம், செய்யலாம். ருது சாந்தி, நிச்சயம், அன்னப்பிராசனம், பெயர் சூட்டுதல், நகை வாங்குதல், போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 7 சனிக்கிழமை ஜூன் 21, 2025 திதி 7:19 வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம். இந்த நாளில சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று. அது என்ன நிஜ என்று, அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல. கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது. எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட 2 முறை திருக்கணித முறை, வாக்கிய முறை என்று இருக்கிறதோ, இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும். அது நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம். காலை 8:13 சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆடி 1 சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு. 3 திதிகள் கூடுகிறது. ஆகினால் அவமாகம் என்று பெயர். தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும். இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அபரா ஏகாதசி என்றால் என்ன? சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது. எப்படி வாமன அவதாரத்திலிருந்து, மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திரிவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ, ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ, அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராய ஏகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது, இறைவனை நினைப்பது, பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும். மாணவர்களாக இருந்தால் 10 மார்க்கிலிருந்து 100 மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். 10 ரூபாய் கையில் இருந்தால் 1 கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு, மாலை வேளையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும். இந்த நாள் சர்வதேச யோகா தினம். யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22, 2025 திதி 1:22 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது. ஆனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தனிய நாள், சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும். மாதத்தில இந்த வாரத்தில 2 நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கூர்ம ஜெயந்தி. இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் 17, 18 ஆகிய நாட்களிலே, சிம்மம் 19, 20 ஆகிய நாட்களிலே, கன்னி 21, 22 ஆகிய நாட்களிலே சந்திராஷ்டகம் அடைகிறது. எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும், வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும். நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள். நன்றி.